ஓம் ஸ்ரீ ஆதி மகா சரஸ்வதியே போற்றி போற்றி. பிரபஞ்ச ஞானம் குறித்தே அறிந்திடுங்கள். பிரபஞ்ச இயக்கமே ஆக்கம், காத்தல், அழித்தல் எனும் 3 நிலைகளில் இயங்குகின்றது. ஆன்ம ஒளி சக்தியினை கொண்டு படைக்கும் தொழில் ஆற்றிடலாம். இறை ஒளி சக்தி கொண்டு காக்கும் தொழில் ஆற்றிடலாம். இருப்பினும் சூன்ய ஒளி சக்தி எனும் உயரிய ஞானம் கொண்டே அழித்தல் தொழிலினை ஆற்றிட இயலும். படைக்கும் தொழிலில் கழிவுகள் உருவாகும். காக்கும் தொழிலிலும் கழிவுகள் உருவாகும். இருப்பினும் அழித்தல் எனும் தொழிலில் கழிவுகள் உருவாகாது. ஏனெனில் அழித்தல் என்பதே கழிவுகளை அழிப்பதாக அமையும். பிரம்மன் படைத்தவற்றை விஷ்ணு காப்பதும், விஷ்ணு காப்பவற்றை சிவன் அழிப்பதும் ஓர் தொடர் செயலே. இருப்பினும் படைக்கப்படும் அனைத்தும் ஓர் தினம் கழிவுகளாகவே உருமாறும். காக்கப்படும் அனைத்தும் ஓர் தினம் கழிவாக உருமாறும். கழிவுகளை அழிப்பதே ஆதிசிவனின் பணியாகும். ஏனெனில் சூன்ய சக்தியினை மாத்திரமே தனது எரிபொருளாக ஏற்பவர் சிவன். அன்பு மானுடர்களே, உங்களது அறிவிற்கும் எட்ட வேண்டும் எனில் தெளிவாக ஒன்றுரைப்போம். நீங்கள் உருவாக்கிய ஓர் இல்லத்தை வெடி மருந்துகள் எனும் அணுசக்தி கொண்டு நிர்மூலமாக்கி கழிவுகளாக உருமாற்றுகின்றீர்கள். படைக்கப்பட்ட இல்லம் பல காலம் காக்கப்பட்டு பின் அழிக்கப்படுகின்றது. உருவாக்குவதற்கு பல காலம் தேவைப்படும். பல்வேறு பொருட்களும் தேவைப்படும். பலரது உழைப்பும் அவசியமாகும். எனில் படைத்தல் தொழில் காலத்தினை அதிக அளவினில் ஏற்கும். அதனை விட அதிக காலம் அவ்வில்லமானது காக்கப்படும். மனித வாழ்விற்கும் உதவிடும். இருப்பினும் அதனை அழிப்பதற்கு சிறு அணுசக்தியே போதுமானது. ஒரு நொடி பொழுதும் போதுமானதே. அவ்விதமே ஒரு மனித உடல் என்பது தாயின் கருவறையில் 10 திங்கள் படைக்கப்படுகின்றது. ஒரு மனிதனின் வாழ்வு சராசரியாக 100 புவியாண்டுகள் என நிலைக்கின்றது. ஆயினும் மரணம் என்பது ஒரு நொடி பொழுதினில் நிகழ்கின்றது எனில் அறிவது யாது? அழிக்கும் தொழிலே வீரியமானது. ஒரு மனிதன் தாயின் கருவறையை விடுத்து வெளியேறியவுடன் தொப்புள் கொடி எனும் தொடர்பு இழை துண்டிக்கப்படும். அத்தருணம் ஆங்கே படைக்கும் தொழில் ஏற்ற பிரம்மா எழுந்தருளுவார் என்றுணர்க. எங்கெல்லாம் தாய் சேய் உறவு எனும் இழை தொடர்பு துண்டிக்கப்படுகின்றதோ அப்பகுதியில் பிரம்மா தனது அம்சம் பொருந்திய ஆற்றலாய் வீற்றிருப்பார். இதனை எவ்விதம் உணர்வது? ஞானம் அடைந்தோர் தனது சூட்சம உள் உணர்வால் உணர்ந்திருப்பர். அவ்வகையில் வாழும் தருணம் முழுவதும் காக்கும் கடவுளாம் விஷ்ணு தேவரின் ஒளி இழை தொடர்பினை அனைவரும் பெற்றிடுவர். அதனை போன்றே மரணம் நிகழும் இடங்களில் எல்லாம் சிவனார் நிறைந்திருப்பார். உயிருக்கும் உடலிற்கும் உள்ள ஒளி தொடர்பை துண்டித்து மரணத்தை ஏற்படுத்துவார். விஞ்ஞான பூர்வமாக அறிய வேண்டும் எனில் மனித உடலே பிரம்மா என்றும் காத்து அருளும் உயிர் அணுவே மகாவிஷ்ணு என்றும்
விடுவிக்கும் ஆன்மாவே சிவன் என்றுமே அறிந்திடலாம். சிவனாரால் அழிக்கப்படுவது என்பது எப்பொருளாயினும் அவை நற்சக்திகளாக உருமாற்றப்பட்டு மீண்டும் பிரம்மாவிடம் படைக்கும் தொழிலினை ஏற்றுவிடவே அருளப்படும். அழிக்கப்படுபவை அனைத்தும் நல்லாற்றல்களாய் உருமாற்றப்பட்டு பிரம்மதேவரிடம் அருளப்படும். எனினும் கழிவுகளை நல்லாற்றல்களாய் திரித்து மீண்டும் மீண்டும் படைக்கப்படுபவை யாவும் சக்தி நிலைகளில் குன்றிய வண்ணமே இருக்கும். இறுதியில் கலியுக எல்லையில் சிவனார் விரிந்து செயலாற்றுவார். புவியின் அனைத்து நிலைகளையும் அழித்து அவற்றை நல்லாற்றல்களாய் திரித்து இப்பிரபஞ்சத்தின் வெவ்வேறு இயக்கங்களுக்கு எரிபொருளாய் உருமாற்றியே அருளிடுவார். அவ்வகையிலேயே இப்பிரபஞ்சத்தின் பல்வேறு அற்புத நிலைகளிலிருந்து அணு சக்தியினை பெற்று பிரம்மனிடம் அருளி படைக்கும் தொழிலை மீண்டும் துவக்கிடுவார். இதுவே சத்திய யுகத்தின் துவக்கமாகவும் அமையும். அன்பு மானுட ஆன்மாக்களே, அனைத்து தெய்வங்கள் தங்களது செயல்களை ஆற்றிட பல்வேறு துணை தெய்வங்களையும் ரிஷிகளையும் தேவர்களையும் ஏற்றிடுவர். அனைவரும் ஆன்மாவின் ஒளி ரூபத்தினை கொண்டே இயங்கிடுவர். ஓர் ஒளி ஆன்மா என்பது மற்ற ஓர் ஒளி ஆன்மாவோடு எளிதாய் தொடர்பு கொள்ளும். மண்ணுலகினை காட்டிலும் விண்ணுலகினில் பெரும் ஒளி இழை தொடர்புகள் உண்டு என்றும் மாபெரும் அணுசக்தி ஆற்றல் பரிமாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதனையும் உணருங்கள். இவற்றை அறிவதே மாபெரும் பிரபஞ்ச ஞானம் என்பதனையும் உணர்ந்து போற்றிடுங்கள். வாழ்த்துகின்றேன்.